யாளர் இன்ஷா அல்லாஹ் தீர்மானத்தை வாசிப்பார்கள். அந்த தீர்மானத்தை இப்பொழுது வாசிக்கப்படும். பதினொன்று 12/2024 புதன்கிழமை சேலம் 5 ரோடு கேஎம்பி மண்டபத்தில் நடைபெற்ற 19வது மாபெரும் மீலாது மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள். முதலாவதாக, உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பால் மாவட்டத்தில் உள்ள சாந்தௌசி நகரின் பழமை வாய்ந்த ஷாஹி ஜும்ஆ மஸ்ஜிதை அகழாய்வு செய்ய நீதிமன்றம் விரைந்து தீர்ப்பு கொடுப்பதும், அதே நாளில் அதனை ஆய்வு செய்ய அதிகாரிகள் விரைந்து பள்ளிவாசலுக்கு சென்றதும், கேள்வி கேட்க திரண்ட மக்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தி பொதுமக்கள் 5 பேரை கொன்றதும் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது. இதனை இம்மாநாடு மிக வன்மையாக கண்டிக்கிறது. நாரே தக்பீர். அடுத்ததாக இமாம்கள் பேரவையினுடைய ஊடகக்குழு உறுப்பினர் ஜியாவுதீன் தொடர்வார். தீர்மானம் 2, வழிபாட்டு தலங்களை அகழாய்வு செய்யலாம் எனும் நீதிமன்றத்தின் தீர்ப்பு ஜனநாயகத்தின் மீது மாறா பற்றுள்ளவர்களின் மனதில் மதசார்பற்ற நம் நாடு எங்கே செல்கிறது என்கிற கேள்வியை எழுப்புகிறது. மத்தியில் ஆளும் ஒன்றிய அரசு 1991 நிறைவேற்றப்பட்ட வழிபாட்டுத்தல பாதுகாப்பு சட்டத்தை உறுதியுடன் பின்பற்றுமாறு இம்மாநாடு கண்டிப்புடன் கேட்டுக்கொள்கிறது. நாரே தக்பீர். மத்திய அரசு சமீபத்தில் பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்த வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதா வக்ஃபு வாரியத்தின் அதிகாரத்தை பறிக்கும் வகையிலும், முஸ்லிம்களின் அறப்பணிக்காக இஸ்லாமிய பெரியோர்கள் நன்னோக்கத்தோடு வக்ஃபு செய்த சொத்துக்கள் கையகப்படுத்தப்படக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும் என்றும் இமாம்கள் பேரவை கருதுகிறது. எனவே மத்திய அரசின் கூட்டணி கட்சிகளே எதிர்க்கும் இம்மசோதாவை மத்திய அரசு கண்டிப்பாக திரும்ப பெற வேண்டும் என இம்மாநாடு வலியுறுத்துகிறது. நாரே தக்பீர். இதனைத் தொடர்ந்து நம்முடைய இமாம் பேரனுடைய துணை செயலாளர் முஜிபுர் ரஹ்மான் தாவூதி ஹசரத். தீர்மானம் 4, காலச் சூழ்நிலை கருத்தில் கொண்டு மஸ்ஜித் நிர்வாகங்கள் தங்கள் பள்ளிவாசலின் ஆவணங்களை சரிபார்த்து பாதுகாத்து வைத்து பிற்காலத்தில் பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்த்திட ஆவண செய்யுமாறு அனைத்து மஸ்ஜித் நிர்வாகங்களையும் இம்மாநாடு கேட்டுக்கொள்கிறது. நாரே தக்பீர். தீர்மானம் 5, தமிழ் திரைப்படங்களில் முஸ்லிம்களை தீவிரவாதிகளாக சித்தரிக்கும் போக்கு தொடர்ந்து கொண்டிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. சமீபத்திலும் அமரன் என்ற திரைப்படமும் காஷ்மீர் மக்களின் தியாகத்தையும் நாட்டு விடுதலைக்காக முஸ்லிம்கள் செய்த அர்ப்பணிப்பையும் முற்றிலும் மறந்துவிட்டு ஒரு சமுதாயத்தையே குற்றம் பரம்பரையாக சித்தரிப்பது ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் கடும் வேதனையை தந்துள்ளது. வரும் காலங்களில் கண்டிப்பாக இவற்றை தவிர்த்துவிட வேண்டுமென இம்மாமன்றம் கேட்டுக்கொள்கிறது. நாரே தக்பீர். அடுத்ததாக இமாம் பேரவையினுடைய செயற்குழு உறுப்பினர் அசீஸ் அல்தாஃப் நூரானி ஹசரத் அவர்கள் தொடர்வார். தீர்மானம் 6, மாணவர்களும் இளைஞர்களும் போதையின் பாதையில் வீழ்ந்து சீரழிந்து கொண்டிருக்கும் போக்கு அதிகரிப்பதை இம்மாநாடு வேதனையுடன் எச்சரிக்கிறது. வருங்கால சமுதாயத்தின் நிலை கருதி மாநில அரசு கடுமையான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டுமாறு இமாம்கள் பேரவை கேட்டுக்கொள்கிறது. நாரே தக்பீர். அல்லாஹு அக்பர். தீர்மானம் 7, பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கி கொண்டிருக்கிறது. இந்த குற்றங்களில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு மிக கடுமையான உச்சபட்ச தண்டனை, அதுவும் காலம் தாழ்த்தாமல் உடனடி தண்டனை வழங்கிட ஆவண செய்யுமாறு மத்திய மாநில அரசுகளை
இம்மாநாடு மிகவும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். नारे तकबीर, அல்லாஹு அக்பர். சிறப்பு அழைப்பாளர்களில் காலையில் கௌரவிக்க விடுபட்டவர்களை இப்போது கௌரவிக்கப்படுகிறது. முன்னிலையாளர்களாகிய நூருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரியினுடைய கண்ணியமிகு முதல்வர் மௌலவி அல்ஹாஃபில் அல்ஹாஜ் ஏ முகமது யஹ்யா தாவூதி ஹசரத் அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள். நாரே தக்பீர். அடுத்தது அரபிக் கல்லூரியின் முதல்வர் மௌலவி அல்ஹாஃபில் அல்ஹாஜ் ஏஎஸ் அஸ்அத் அஹமது ஃபையாசி ஹசரத் அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள். அடுத்ததாக அதுபோல் சேலம் ஜாமியா மஸ்ஜிதினுடைய தலைமை இமாம் மௌலவி அல் ஹாஃபில் காரி அப்ரார் அஹமது காஸ்மி ஹசரத் அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள். சேலம் மாவட்ட அடுத்ததாக சேலம் மாவட்ட ஜமாத் உலமா சபையினுடைய செயலாளர் மௌலவி ஹாஃபில் ஓகே சலாஹுதீன் பாக்கவி ஹசரத் அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள். ஜமாத் உலமாவுடைய தலைவர் அப்துல் மாலிக் ரஷாதி ஹசரத் அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள். அரைஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளியினுடைய சேர்மன் ஆலி ஜனாப் அஸ்மத் ஹுசைன் சாஹிப் அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள். நூருல் இஸ்லாம் ஜமாத் முத்தவல்லியாக இருக்கக்கூடிய அல்ஹாஜ் எம்ஏ ஹாரூன் ரஷீத் சாஹிப் அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள். நூருல் இஸ்லாம் ஜமாஅத்தினுடைய செயலாளர் அல்ஹாஜ் ஈசி இப்ராஹிம் ஹாஜியார் அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள். மஸ்ஜிதே அபூபக்கர் சித்திக் ஃபாத்திமா நகர் முத்தவல்லி அல்ஹாஜ் ஜே ஷேக் ஃபரீத் பிஏ அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள். அல் மஸ்ஜித் நூர் சந்திரா கார்டன் பள்ளிவாசலுடைய முத்தவல்லி சையீத் முஈனுத்தீன் அவர்கள் நம்முடைய கருத்தரங்கத்தின் கருத்துரையாளர்களாகிய கண்ணியத்திற்குரிய எம்எஸ் அப்துல் கையூம் பாக்கவி ஹசரத் அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள். அதுபோல கண்ணியத்திற்குரிய மௌலவி ஹாஃபில் அல்ஹாஜ் எஸ்என் ஜாஃபர் சாதிக் பாக்கவி ஹசரத் அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள். பேலூர் ஷாஜஹான் பாபா ஹசரத் அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள். அடுத்ததாக அஸ்தம்பட்டி லத்தீஃபியா பள்ளிவாசலுடைய பொருளாளர் அல்ஹாஜ் ஏ ஷவுகத் அலி அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள். ரஹ்மானியா மஸ்ஜித் குமாரசாமிப்பட்டி அதனுடைய பொருளாளர் கண்ணியத்திற்குரிய அல்ஹாஜ் கே பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள். அதுபோல இன்றைய இரண்டாவது அமர்வாக பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ் பாடும் புனித புர்தா மஜ்லிஸை அத்தாயி அரபிக் கல்லூரியினுடைய தொப்பூர் கிளையினுடைய மாணவர்கள் மிக சிறப்பான முறையிலே நடாத்தி தந்தார்கள். அவர்களை கௌரவிக்கும் பொருட்டு நம்முடைய இமாம்கள் பேரவையின் சார்பாக அவர்களுக்கு நினைவு கேடயத்தை கண்ணியத்திற்குரிய ஓம்லூர் காசி ஹசரத் அவர்களும் இமாம் பேரவையினுடைய தலைவர் உள்ளிட்ட நிர்வாகிகள் அத்தனை பேரும் இணைந்து அவர்களுடைய நினைவு கேடயத்தை வழங்க இருக்கிறார்கள். நாரே தக்பீர், நாரே தக்பீர். அதேபோல செவ்வாப்பேட்டை பள்ளிவாசலுடைய முத்தோலியாக இருக்கக்கூடிய பூண்டுக்கடை கனிஹாஜியார் அவர்கள் இப்போது கௌரவிக்கப்படுகிறார். பிலால் நகர் இஸ்மாயில் ஹாஜியார் அவர்கள் வெஜிடபிள் இஸ்மாயில் ஹாஜியார் அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார். நான்கு ரோடைச் சேர்ந்த ஷேக் அப்துல்லா ஹாஜியார் அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்.
தமிழ் மாநில இமாம்கள் பேரவையின் சார்பாக 8/12/2024 நடை